சார் இப்போ விட இவளை சிரிக்கிறேன்னா என்னெல்லாம் சிரிக்க முடியாது அப்படிதான் இருக்கு. எவன் சிரிப்ப இப்போ வந்து நல்லா சிரிக்கிறேன்னா என்னால் நடக்க முடியாது. நான் வரும்போது சார் தத்து தவறு தான் வந்தேன். பயங்கரமான வலியோட வந்து நீங்கள் வந்து நின்ன இவர் பேக்கில் பெண் எதுன்னு சொன்னேன் சார். நான் ஒன்றுமே பண்ண அவர் தான் பிடிச்சி பண்ணார். ஃபஸ்ட்டு வாரம் வந்ததுமே கொஞ்சம் ரிலீஃப் ஆனது. 2வது வாரம் ரொம்ப நல்லா இருந்தது. 3வது வாரம் அப்படி நான் விடக்கூடாதுன்னு சொல்லி நான் 12 வாரம் வந்து ஆகணும்னு சொல்லி தான் இப்போ இது 11வது வாரம். வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு இன்யாங் ஹெல்த் கேர் சென்டர். ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி மீண்டும் ஒரு வீடியோ. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வீடியோ. ஏன் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம கிளினிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செலிபிரிட்டி வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த செலிபிரிட்டி பார்த்தீங்க அப்படின்னா இவரை பார்த்தாலே நம்மளுக்கு சிரிப்பு வந்துடும். 2வது இவர் இந்த சினிமா அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லலாம் வடிவேல் சார் வந்து ரொம்ப படாத பாடுபடுத்தி இருக்கிறாரு. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கிற பர்சன். ஸோ இந்த பர்சனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நடுவில் வந்து இப்போது பேக் பெயின் ரொம்ப எஃபெக்ட் ஆகி அவரால் வந்து மற்றவங்கள சிரிப்பு வச்சு வர வச்சுக்கிட்டு இருந்தவருக்கு வலி வந்து ரொம்ப சோகத்தில் வந்துட்டார். ஸோ இப்போது அவர் நினச்சி இருந்தார்னா பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் எல்லாம் போயிட்டு ரெக்கவராக இருக்கலாம். ஆனால் நம்மக்கிட்ட வந்தால் கண்டிப்பாக அவருடைய பேக் பெயின் க்யூர் ஆகும்னு சொல்லி நம்மளை தேடி வந்திருக்கிறாங்க. ஸோ இவருக்கு அந்த பேக் பெயின் கிடைச்சிதா இல்லையான்றதை இந்த செலிபிரிட்டிகிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். ஸோ வணக்கம் சார். வணக்கம் சார். சைத்து சார், நல்லா இருக்கீங்களா சார்? ரொம்ப நல்லா இருக்கு சார். சார் உங்களை பார்த்தாலே நமக்கு வந்து சிரிப்பாக வருது சார். அந்த அளவுக்கு உங்கள் முகத்தில் வந்து அந்த ஒரு நகைச்சுவை உணர்வு ரொம்ப அதிகமாக இருக்கு. ஆனால் உங்களுக்கு வந்து இந்த வலின்னு வரும்போது நீங்கள் ரொம்ப துடிச்சதா நீங்கள் சொன்னீங்க. ஆனால் இந்த வலி எப்படி வந்துச்சு சார் உங்களுக்கு? வலி எப்படி வந்ததுன்னா திடீர்னு குளிச்சுட்டு எந்திரிச்சேன் சார். சரி. இடுப்பை பிடிச்சது. இடுப்பை பிடிச்சதுன்னு ஒரே வலியாக இருந்தது. திரும்பி பார்த்தா கொஞ்ச நேரத்தில் கிருகிருன்னு காலில் இறங்கினது. ஒரு தண்ணி பெரிய தண்ணி ஓடுறது மாதிரி அப்படியே கடுக்க ஆரம்பிச்சிச்சு. துடிச்சு சார். அப்படி ஒரு வழியை நான் பார்த்ததில் அதை அப்புறம் திடீர்னு மறந்து போச்சு. நடக்க முடியல, நிற்க முடியல, அப்படி இருக்கிற ரொம்ப வேதனைப்பட்டு சில ஆளுங்களாம் போயது ஒன்று ஒரே உங்கள் மாதிரி ஒரு டாக்டரை போய் அதை பார்த்தேன். ஒரே ஒரு நாள் தான் பார்த்தேன். ஆனால் அந்த வலி நின்று வச்சு மறத்து போச்சு. அப்புறம் மரத்ததுக்கு வந்து அப்பளவில் போய் ஒரு ஊசி 60,000 ரூபாய்க்கு போட்டேன். 60,000 ரூபாய்? ஆமாம். போட்டு அது மரப்பு இன்னும் வச்சு ஒரு 2-3 நாளையில் மறுபடியும் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் சில ஆளுகள் நம்ம மாதிரி உங்கள் மாதிரி ஆளுகள் நிறையா போனேன். போய் எல்லாம் பார்த்து சரியே வரலை. நான் அப்புறம் உங்கள் யூடியூப் பார்த்தேன் சார். நீங்கள் பேசுகிறத பார்த்து டான் இது பிரேதேஷ் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னோன்னா எனக்கு அது 12 வாரம் வரணும், ஒரு வாரம் நிப்பாட்டக்கூடாது. அப்புறம் சொன்னோன்னே நான் வந்து அவங்கள கான்டாக்ட் பண்ணேன். கான்டாக்ட் பண்ணால் நீங்கள் வந்து வாரம் தான் ஒரு நாளைக்கு வரணும் சார், வந்தால் போதும்னு சொன்னீங்க. சரி. அப்புறம் நான் எங்கே சார் இருக்குன்னா நம்ம கலைஞர் கருணாநிதி சாலையில் ராஜாசூர் பக்கத்தில் இருக்குன்னு சொன்னீங்க. நான் அப்புறம் வந்து பார்த்தா சாரு தான் இருந்தார். எங்கள் சார் வந்து அவர் ஒருத்தர் பேசுகிறத பார்த்துக்கிட்டா இன்றைக்கி முடியாது, நாளைக்கு வரணும்னு சொல்லிட்டாரு. என்னால் நடக்க முடியாது. நான் வரும்போது சார் தத்து தவறு தான் வந்தேன். பயங்கரமான வலியோட வந்து நீங்கள் வந்து நின்ன இவர் பேக்கில் பெண் எதுன்னு சொன்னேன் சார். நான் ஒன்றுமே பண்ண அவர் தான் பிடிச்சி பண்ணார். ஃபஸ்ட்டு வாரம் வந்ததுமே கொஞ்சம் ரிலீஃப் ஆனது. 2வது வாரம் ரொம்ப நல்லா இருந்தது. 3வது வாரம் அப்படி நான் விடக்கூடாதுன்னு சொல்லி நான் 12 வாரம் வந்து ஆகணும்னு சொல்லி தான் இப்போ இது 11வது வாரம். 11வது வாரம்? ஆமாம். இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது. சரி. எங்கள் சார் வந்து மிகப்பெரிய அற்புதமாக சரி அவரால் எவ்வளோ முடியுமோ என்னால் வலியை தாங்க முடியாத பண்ணேன். உண்மையிலே சிறப்பாக இருக்குது. தாய்மார்களே, உங்களுக்காக பேக் அதாவது L4 L5 வந்து நீங்கள் வந்து ஏதோ எங்கேயுமே போகாதீங்க. இங்கே வந்து பாருங்கள், சைத் சார் வந்து அந்த நம்ம கலைஞர் கருணாநிதி சாலை கிராமத்தில் ராஜாசூர் பக்கத்தில் ஒரு சின்ன சந்தில் உள்ளே வரணும். வந்தோம்னா எந்த பிரச்சனையும் இருக்குது. இந்த L4 போவதும் 4 போரும் எல்லா போயிடும் போயிடுச்சு, சுத்தமாக போயிடுச்சு. உண்மையிலே சாரை பெரிய பாராட்டணும். எங்கள் சாரை ரொம்ப பாராட்டணும். இந்த கிளினிக்கு வந்து இன்னும் சிறப்பாக நிறையா போகணும் சார். இந்த மாதிரி ஒரு எனக்கு நடந்து வர முடியலை. அப்படி நீங்கள் L4 L5 பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும். இந்த கால் வலி தாங்க முடியாது, 2 காலும் அப்படி என்னால் வந்தது. நடக்கவே முடியாது. சார் தான் வந்து இப்போ நல்லா நடக்கிறேன், படிக்கட்டில் ஏறி நல்லா போகிறேன். இப்போ எந்த விதமான இது இல்லை.
நான் வந்து உங்களுக்கு தான் சார் நன்றி சொல்லணும். ரொம்ப நன்றி. உண்மையிலே மிக சிறப்பாக ஒவ்வொரு நாளும் நான் ஃபோன் பண்ணும்போது எங்கள் சார் பேர் மறந்துட்டேன், முஸ்தாக் அகமது. முஸ்தாக் சார் எங்கள் அவர் தான் எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாரு. முஸ்தாக் சார், முதல்ல முஸ்தாக் சார் ரொம்ப நன்றி சார். வந்து அவர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி திருப்பினோம்னா அவர் வெயிட்டை பாருங்க எப்படி சார். நான் இப்போ விட இவளை சிரிக்கிறேன்னா என்னெல்லாம் சிரிக்க முடியாது, அப்படி தான் இருக்கு எவன் சிரிப்பேன். இப்போ வந்து நல்லா சிரிக்கிறேன்னா எங்கள் முஸ்தாக் சார் வந்து மிகப்பெரிய அற்புதமாக அப்படியே உள்ள அமைக்கி இருக்கிற நரம்பு கிரம்பு எல்லாம் எலும்பெல்லாம் முடிச்சு போறாரு சார். ரொம்ப நன்றி சார். இதுக்கு ஹீலிங் நடக்கிறது வந்து ஆண்டவன் கையில இருக்குது சார். உண்மையிலே சார். அது கூடவே வந்து உங்களுடைய கோஆபரேஷனும் ரொம்ப முக்கியம். ஆமா ஆமா. நாங்க எதுக்காக இந்த 12 வாரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்படின்னா, எந்த மருத்துவமா இருந்தாலும் உடம்புக்கு ஹீல் ஆகணும்னா கொஞ்சம் டைம் தேவை. சோ அதுக்காக தான் நம்ம வந்து அந்த டைம் கேட்கறது. ரெண்டாவது சார், நீங்க ஒரு மிகப்பெரிய செலிபிரிட்டி. நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய கான்டாக்டை யூஸ் பண்ணி நீங்க பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் எல்லாம் போயிருக்கீங்க. உங்களுக்கு தெரியாது சார், நானும் பெரிய பெரிய ஆளுகள்லாம் எல்லாம் தெரியும், பெரிய டாக்டர்லாம் எல்லாம் தெரியும் இருக்கிறேன் எனக்கு. நான் வந்து ஒரு 4 ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன். எச்சி சுரப்பில் கல் உருவாச்சு. மொத்தத்தில் இந்திய 3 பேரையும் உலகத்தில் இந்த மாதிரி ஆயிருக்கு. ஒன்று ஆஸ்திரேலியா, ஒரு இங்கிலாந்து. அவங்க 2 பேரும் செத்து போயிட்டாங்க ஆப்ரேஷன் பண்ணுவோம். நான் மட்டும் சாகலை. என்னை இருக்கிற ஹாஸ்பிட்டல் பூரா வச்சுருக்காங்க. என்னை வந்து இந்த எச்சி சுரப்பியில் ஆமாம், இமைகள் நரம்பு இங்கே தான் இருக்குது, குரல் நரம்பு இங்கே தான் இருக்குது, உயிர் நரம்பு இங்கே தான் இருக்குது, காது நரம்பு இங்கே இருக்குது. எல்லா நரம்புகளும் கண்ணு போயிடும். இப்படி ஆப்ரேஷன் பண்ணால் கண்ணு இமைகள் மூடிடும், அப்புறம் குரல் வராது, காது கேட்காது, எதுவுமே இல்லாமல் பொம்மை மாதிரி தான் இருப்பேன் அப்படி சொன்னார் காந்தையான்னு சொல்லி எங்கள் டாக்டர். அப்புறம் 10 வருஷம் சார் இசபில்லா ஹாஸ்பிட்டலில் நான் வந்து ராமச்சந்திரன் போனேன். ஒரு பையன் ஒரு டாக்டர் ஓடி வந்தான். சார் நீங்கள் போனால் செத்து போவீங்க, ஓடிடுங்க. எல்லா ஹாஸ்பிட்டலும் போனது இந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. 15 லட்ச ரூபா வேணும், 20 லட்ச ரூபா வேணும். அந்த 10 வருஷம் சார் போனேன். அப்புறம் அவர் காந்தையா அவர் தான் சார். உடனே நீ ஒன்றும் கவலைப்படாதுங்க, ஒவ்வொரு இந்த இமைகள் நரம்புக்கெல்லாம் 25,000 ரூபாய் எக்ஸ்ரே ஒவ்வொரு இதுக்கு பண்ணி முடிச்சிட்டார். 33 மணி நேரம். அதுக்கு பிறகு நான் எனக்கு மயக்கம் தெளிஞ்சு ஒரு 6-7 மணி நேரம் வந்தேன். வந்து இப்படி கண்ணை திறந்துட்டேன். சுப்ராஜ் ஒரே அங்கே 100 டாக்டர் இருந்தாங்க, எல்லா ஹாஸ்பிட்டலும் வந்து கிளாப்ஸ் தட்டி எல்லாம் சார் இப்படி கட்டியிருக்காங்க. சார் கறி கொஞ்சம் வேணும் சார் சொல்கிறேன். நான் கறி இல்லாமல் சாப்பிட மாட்டேன். கறி கொஞ்சம் வேண்டியது இல்லைடா இப்போ தான் சொன்னேன். உனக்கு தைரியம்டா பயங்கரமான, நான் என்ன வேணாலும் ஆர்டர் போயிடுன்னு சொன்னேன். அந்த வழியிலையும் உங்களுக்கு கறி கேட்குது. ஆமாம், அதை கொடுத்தாங்க. நான் ஒன்று ஒரு வகம் சாப்பிட்டேன். அவர் தான் வந்து எனக்கு ரொம்ப உண்மையிலே காந்தையாவுக்கும் நம்ம டாக்டர் அடுத்து உங்களை மிகப்பெரிய டாக்டர் இது. எனக்கு 3 பேர் தான் எனக்கு 10 வருஷம் சார், காந்தையா, எங்கள் சைத் சார். ஸ்பைனல் கார்டை வந்து எதை கூட கம்பேர் பண்ணுவாங்க அப்படின்னா, நாட்டின் முதுகெலும்பு விவசாயம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நம்மளுடைய முதுகெலும்பு வந்து ரொம்ப 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 முக்கியமானது வந்து ஒரு நம்ம முதுகெலும்பு. இந்த முதுகெலும்பு செயல் இழந்துடுச்சு அப்படின்னா நம்மளால இப்படி உட்காரவே சார். அது முதல்ல சொல்லிடுங்க சார். ஒரு ஹாஸ்பிட்டல் போகணும் சார். போன உடனே ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டாங்க. என்ன ஒரு 8 நட்டு வைப்போம் இடுப்புல. நீங்கள் கும்மியும் முடியாது, நிமிரவும் முடியாது, உட்கார முடியாது, பார்த்துட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டான். 8 எதுக்கு சார்? L4 L5 இருக்குது, இங்கேருந்து வருது எனக்கு முடியாதுன்னு சொல்லி. எப்போ ஆனால் அவங்க டாக்டர் ஆள் வரல, இல்லாட்டி ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க. நான் என்ன 2 நாள் இருந்தேன். ஒரு ஆள் வந்தேன் ஒரு மூட்டு வலியில், இன்னொரு ஆள் மூட்டு வலியில் வந்தேன். என்ன உங்களுக்கு என்ன சார்? இடுப்பு L4 L5 சார்னு. சார் இது 4வது ஆப்ரேஷன் சார் எனக்கு. ஏன் வேறு ஹாஸ்பிட்டல் அதே ஹாஸ்பிட்டல் போங்க, நீங்கள் இடுப்பு வேறு ஓடி போங்க. ஓடிடுங்க. ஓடினவனே நான் ஒரே வார்த்தை வந்து தான் உங்களுக்கு ஃபோன் அடித்தேன். கரெக்டாக நான் யூடியூப்பில் பார்த்துட்டேன். அது இல்லாட்டி அவ்வளோதான். இப்போ நான் அந்த ஹாஸ்பிட்டல் போனேன். என்ன தேவையாயிடுச்சு சார்? தேவையாயிடுச்சு, நல்லா இருக்கிறேன். வெரி குட் சார், சூப்பர். என்ன பெரிய விஷயம், ஆண்டவன் கொடுத்த பெரிய சார். அவங்கள டாக்டர் அசந்து போயிட்டாங்க. தேவையாயிடுச்சா என்ன சார்? ஆமாம், நல்ல வேலை சார். L4 L5னா நீ சுத்தமாக நீங்கள் கீழே இறங்கி உட்கார முடியாது, வைக்க முடியாது, வாழ்நாள் போனான்னு சொல்லிட்டாங்களா? அப்படியே எனக்கு பயந்துட்டேன்.
நீங்கள் அதுக்கு பிறகு வந்தவொடனே யூடியூப் பார்த்து சிறப்பாக அந்த பையன் வந்து கேள்வி கேட்டதில் நானும் ஒரு நாளைக்கு வந்து சொன்னேன். அந்த பையன் நானும் வாரம் வந்து பார்க்குறேன் சார், அந்த டான் தெரப்பியை பார்க்கணும் அது சொன்னாப்புல. அதுக்கு பிறகு நீங்கள் நிச்சயமாக நீங்கள் 12 வாரம் வாங்க, க்ளீனாக ஆக்கி விட்டுறேன். ஒரு 3 வாரம் 4 வாரம் வந்ததில் அவர் போயிட்டார், போய் ஆபரேஷன் பண்ணிட்டாருன்னு நீங்கள் சொன்னீங்க. நான் இப்போ 11 வாரம் வந்து நம்ம அடுத்த வாரம் 12வது சிறப்பாக இருக்குது. நீங்கள் ரொம்ப நல்லா வாழ்கிறேன் சார், பெரிய ரேஞ்சாக வரணும் சார், ஓகோன்னு வரணும் சார். வந்து பாருங்கள், உண்மையிலேயே நான் வாழ்த்துறேன் சாரை. நீங்கள் இவங்களாம் இன்னும் பெரிய கிளினிக் வச்சு ஓகோன்னு வரணும்னு ஆண்டவன் வேண்டுறேன். எல்லா தாய்மார்களுக்கும் இடுப்பு வலி, எல்போர் எல்லாம் நடக்குது, நான் பார்த்தேன் நிறைய இடத்துல. அதெல்லாம் போகாதங்க, இங்கே வாங்க, இங்கே வந்து எல்லாம் க்ளீனாக ஆகிடும் சார். இப்போது நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறவங்களுக்கு உங்களுக்கு ரெக்கவர் ஆகுது. இப்போ நீங்கள் நம்ம கேட்டதுனால நீங்கள் ஒரு நம்மளுக்கு இன்டர்வியூ கொடுக்குறீங்க. பட் ஆனால் நீங்கள் ஒரு மிகப்பெரிய செலிபிரிட்டி, ஒரு காமெடி ஆக்டர், ஒரு ஸ்டார். இப்போ உங்களை வச்சு நான் இந்த மாதிரி நான் சோஷியல் மீடியாவில் உங்களுடைய இந்த பேட்டி கொடுக்குறேன்னு வச்சுக்கிங்களேன். நாம் நினைக்கிறது வந்து ஒரு அவேர்னஸுக்காக. ஆனால் இது மக்கள் பார்க்கும்போது ஒரு காமெடி நடிகரை வச்சு இவங்க கேட்குறாங்க, இது உண்மையாக இருக்குமா அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்குல்ல. ஸோ இதை பற்றின உங்களுடைய ஒரு கருத்து என்ன சார்? மக்களே எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, என் குலதெய்வத்துக்கு மேலே சத்தியமாக சொல்கிறேன், எங்கள் அப்பா அம்மாவுக்கு மேலே சத்தியமாக சொல்கிறேன். ஏன்னா நான் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் வந்திருக்கேன், விளம்பரம் பண்ணுறதுக்காக நான் வரல. விளம்பரம் என்னை பார்த்தீங்களாங்களா எப்படியெல்லாம் அமுக்கி என்ன இது பண்ணாங்க. நான் விளம்பரம் பண்ணுறேன்னா இதுக்கெல்லாம் நான் வரமாட்டேன். அருமை எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி தெளிவுபடுத்திட்டார் சார். இந்த மாதிரி உலகத்தில் வந்து நான் பார்க்கவே முடியாது. நான் வந்து இப்போ நீங்கள்லாம் அங்கே அவரை அமுக்கிறது வைக்கிறதெல்லாம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் நான் வந்து எனக்கு L4 வந்து பிரச்சனைன்னா அப்படி ஒரு பிரச்சனை. நான் விளம்பரத்துக்காக வரல சார், உங்கள்கிட்ட சத்தியமாக சொல்கிறேன் சார், உங்களுக்கு மேலே சத்தியமாக சொல்கிறேன். இல்லை சார், மக்கள் கேட்பாங்க. அது மக்கள் எல்லாரும் போகிறாங்க. ஆனால் நீங்கள் இப்போ பொய் எல்லாம், அதாவது ரிப்போர்ட்டை நீங்கள் பாருங்கள், என்னுடைய ரிப்போர்ட் என்ன எப்படியெல்லாம் இருக்குதுன்னு நீங்கள் பாருங்க. நான் இப்படி வந்து நடந்து போகிறேன்னா இப்படியெல்லாம் உட்கார முடியாது. சாருக்கிட்ட வந்த பிறகு தான் நான் உட்கார்றேன், கீழே உட்காந்து சாப்பிட்றேன் எல்லாமே. நான் விளம்பரத்துக்காக வரல ஆத்தா, உண்மையை சொல்கிறேன் எல்லாம் ட்ரீட் பண்ணி நீங்கள் வந்து பாருங்கள், ரொம்ப நல்லா பண்ணி கொடுங்க. உண்மையிலே சார் நீங்கள் ரொம்ப நல்லவங்க, நம்ம உண்மையான நல்லவங்க. அவர் எங்கள் சார் அமுக்கினால அவர் ரொம்ப மோசமான அப்பா அப்பா அமுக்கி கிரை கடிச்சுப்பார். 1 மணி நேரம் அவரோட ட்ரீட்மெண்ட் பண்ணுவார். எல்லா இந்த கை கால் நரம்பு எல்லாத்தையும் என்ன சொல்வார், மண்டையில் உள்ள நரம்பே கீழே இருக்கிற நரம்பெல்லாம் ஓடிப்போம். அப்போ உண்மையிலே சார் நான் விளம்பரத்துக்காக வரல. தாய்மார்களே, பெரியவர்களே எல்லாம் நீங்கள் இடுப்பு வலி L4 இருந்துச்சுன்னா உடனே இங்கே வாங்க, ட்ரீட்மெண்ட் எல்லாம் க்ளீன் ஆகிப்போம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். சாரா பாபு சுப்ராஜ். ஸோ இன்றைக்கி மக்களுக்கு என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இதனால் ஸோ நம்மளுடைய முதுகெலும்பு அப்படின்றது ரொம்ப 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 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ இது என்ன பண்ணுறாங்க, நிறைய ஐடி பீப்புள்ஸ்க்கு, ரொம்ப நேரம் கார் ஓட்டுறவங்களுக்கு, முன்னெல்லாம் இப்படி தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கி அவங்களுக்கு இவங்களுக்குன்றது இல்லாமல் எல்லாருக்குமே இந்த பேக் பெயின் இருக்குது. ஸோ இந்த பேக் பெயின் எதனால் வருது அப்படின்ற அந்த ரூட் காசை முதல்ல நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த பேக் பெயின் டிஸ்க் பல்ஜாக இருக்கலாம், இல்லை சர்விக்கல் ஸ்பாண்டிலைசஸாக இருக்கலாம், ஸோ உங்களுடைய போஸ்டர் மாறுறதுனால கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி போஸ்டர்லாம் மாறுறதுனால 2 டிஸ்க்குக்கும் இருக்கிற அந்த ஒரு ஜவ்வானது அது வந்து பிதுங்கி வெளியில் வர்றது தான் டிஸ்க் பல்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நிறைய பேர் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, நிறைய பேருக்கு சக்ஸஸ் ஆகுது, நிறைய பேருக்கு ஃபெயிலியர் ஆகுது. ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா சொல்கிறோம், நீங்கள் வந்து அடுத்த கட்ட உங்களுடைய லைஃப்பை ரன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக போயிடும். எங்கள் கிளினிக்கில் இதுக்காக எந்த விதமான ஒரு ஆப்ரேஷன்ஸ் கிடையாது, சர்ஜரி கிடையாது. ரொம்பவும் நேச்சுரல் மெத்தடில் டான் மெத்தட் அப்படின்ற ஒரு மெத்தடு மூலிமா உங்களுடைய போஸ்டரை, மிஸ்அலைன்மெண்ட்டாக இருக்கிற உங்களுடைய போஸ்டரை ரீஅலைன்மெண்ட் பண்ணுறது தான் இந்த டான் மெத்தடுடைய கான்செப்ட். ஸோ அதனால உங்களுக்கு வந்து ஜென்டிலான ஒரு சில ப்ரெஷர் மூலியமாக உங்களுடைய போஸ்டரை நாங்கள் வந்து ரீஅலைன்மெண்ட் பண்ணி கொடுத்துட்றோம். ஸோ அதுக்குனால நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. ரொம்ப 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 ஒரு ஜென்யூனான ஜென்டிலான ஒரு ட்ரீட்மெண்ட். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து நீங்களும் பயன் பெறுங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களுடைய டாக்டர் சையத். நன்றி, வணக்கம்.